கதையோட ஸ்டார்டிங்ல மஞ்சமண்டு இந்த ஆர்க்ஸ் எல்லாமே கிரேட் பிளைன்ஸை தொடர்ந்து கண்டினியூஸா அட்டாக் பண்ணிட்டே இருக்கு. ஆனா இப்ப அதை விட பெரிய பிரச்சனையா இருக்கிறது இந்த ஃபுட் சப்ளைஸ் தான். அதுக்கு ஹயோக்கும் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட பலமுறை சொல்லிட்டேன். அந்த பன்னி பரோக்காரன் கூட சேர்ந்து ஃபுட் சப்ளைஸ் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. பிரின்ஸ் இன்னும் 3 நாளைக்குள்ள ஃபுட் சப்ளைஸ் எல்லாத்தையும் எங்க ஒளிச்சு வச்சிருக்கானுங்கன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருப்பான். ஆனா பிரின்ஸ் இதை பெருசா கன்சிடர் பண்ணல. சரி, இதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வாங்க கிளம்பலாம்னு சொல்லியிருப்பான். அப்ப நம்ம ஹீரோவும் இந்த மஞ்ச மண்டை தான் எஸ்ட்ராம் கிங்டத்தோட பிரின்ஸான்னு பார்த்திருப்பான். அப்ப சடனா நம்ம ஹீரோ முன்னாடி சிஸ்டம்ல இருந்து குவெஸ்ட் பாப்பாகுது. ஃபர்ஸ்ட் குவெஸ்ட், ஸ்டாஃபை பிரின்ஸ் கிட்ட கொடுத்து ஒரு ட்ரூ ரூலரா மாத்தணும். செகண்ட் குவெஸ்ட், அந்த வில்லன்ஸான பரோக் அண்ட் காரோனை காலி பண்ணி மக்களை காப்பாத்தணும். நம்ம ஹீரோவுக்கும் இது ரொம்பவுமே ஆச்சரியமா இருந்திருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு டீட்டெயிலான குவெஸ்ட்டை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்க மாட்டான். ஆனா நம்ம ஹீரோவுக்கு ஹயோக்கா கண்டுபிடிச்சதே பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்கும். ஆனா இத பத்தி சியோ கிட்ட சொல்லலாமான்னு யோசிச்சிருப்பான். இல்ல வேண்டாம், முதல்ல அவனை ரியர் வேர்ல்டுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். ஆனா என்னால நேரடியா இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. அப்புறம் நம்ம ஹீரோவோட பெட் மான்ஸ்டர் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவன் புக்ல காப்பி பண்ணி வச்சிருந்த மேஜிக் சர்க்கிள காமிச்சு இத பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்டிருப்பான். அந்த பீட்டில் நைட்டும் இதை பார்த்திருக்கோம். உடனே அதோட பீட்டில்ஸ்களுக்கு ஆர்டர் போட்டு மேஜிக் சர்க்கிள வரைய ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் அதுல எசன்ஸ் ஸ்டோனை கொண்டு போய் வைக்கும்போது அந்த மேஜிக் சர்க்கிளும் ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்ப பீட்டில்ஸும் கிரீன் கலர் மேஜிக் சர்க்கிள் வழியா உள்ள போய் எல்லோ கலர் மேஜிக் சர்க்கிள் வழியா வெளியே வந்திருக்கும். அப்படின்னா கிரீன் கலர் மேஜிக் சர்க்கிள் என்ட்ரன்ஸாவும் எல்லோ கலர் மேஜிக் சர்க்கிள் எக்ஸிட்டாவும் இருந்திருக்கும். நம்ம ஹீரோவும் பார்த்திருப்பான். இது டெலிபோர்டேஷன் மேஜிக் சர்க்கிள் தாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். அப்படின்னா அந்த சர்வைவர்ஸ் எல்லாருமே தப்பிக்கிறதுக்காக இந்த மேஜிக் சர்க்கிளை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மேஜிக் சர்க்கிளோட எக்ஸிட் மவுண்ட் அப்பட்டோல தான் எங்கேயாவது இருக்கும். நான் மட்டும் அதை கண்டுபிடிச்சிட்டேனாலே போதும், ஹயோக்க திரும்ப கூட்டிட்டு வந்துடலாம். அப்ப நம்ம ஹீரோ பீட்டில்ஸை பார்த்து நீங்களும் எர்த்துக்கும் கஹனா கான்டினென்ட்டுக்கும் போயிட்டு வரதுக்கு இந்த மேஜிக் சர்க்கிளை தான் யூஸ் பண்றீங்களான்னு கேட்டிருப்பான். ஆனா பீட்டில்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு வேர்ல்டு ட்ரீயை கை காமிச்சிருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு புரிய வருது. அப்படின்னா இந்த வேர்ல்டு ட்ரீ தான் கஹனாவுக்கும் எர்த்துக்கும் இடையில பிரிட்ஜ் மாதிரி செயல்படுதான்னு பார்த்திருப்பான். அப்புறம் பீட்டில்ஸ் எல்லாத்தையும் மவுண்ட் அப்பட்டோக்கு மேஜிக் சர்க்கிளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக அனுப்பி வச்சிருப்பான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் எஸ்ட்ராம் கிங்டத்தோட சர்வைவர்ஸை காமிக்கிறாங்க. அங்க ஃபுட் சப்ளைஸ் எல்லாம் காலியாகி இன்னும் ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் ஃபுட் நீடிக்கும்னு சொல்றாங்க. அப்ப அந்த வில்ல பையன் பரோக்கும் ஃபுட் சப்ளைஸ் எடுத்துக்கிட்டு வர பிளேஸ்லயுமே மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணிடுச்சுன்னு, அதனால ஃபுட் சப்ளைஸ் எங்களுக்கு கம்மியா தான் கிடைச்சதுன்னு நல்லவ மாதிரியே நடிச்சிருப்பான். அந்த நேரத்துல கரெக்டா காரோன்னு என்ட்ரியை போட்டிருப்பான். அப்ப அவனும் ஒரு பிளானை பத்தி பிரின்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான். மவுண்ட் அப்பட்டோல இருக்கிற ஒரு டீப்பான வேலியில மித்ரில் கிடைக்கும்னு கேள்விப்பட்டேன். நம்ம மட்டும் அந்த மித்ரில கண்டுபிடிச்சு மைனிங் பண்ணி எடுத்தோம்னா எல்ஃப்ஸ் கூட ஃபுட்டை ட்ரேட் பண்ணிக்கலாம். ஆனா இது ஒரு ட்ராப்னு பிரின்ஸோட கார்டுக்கு தெரிஞ்சதும் கோவமாகறான். ஆனா பிரின்ஸ் அவனை தடுத்துட்டு என்னதான் ஒரு ஆபத்தான இடமா இருந்தாலும் தன்னோட மக்கள் பசியிலையும் பட்டினிலையும் சாகிறத பார்க்க முடியாம அந்த இடத்துக்கு போக ஒத்துக்கிறான். இதை பார்த்த காரோனும் மனசுக்குள்ளேயே சிரிக்கிறான். இவனோட பிளானே இந்த பிரின்ஸ அங்க அனுப்பி சாகடிக்கிறது தான். அப்ப ஹயோக்கும் பிரின்ஸ் கிட்ட வந்து நீ எடுத்த முடிவு ஒரு ஹீரோ மாதிரி நல்ல மாசா தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு இப்ப சாக விருப்பம் இல்ல. என்னோட லவர் எனக்காக அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஃபன் பண்ணிருப்பான். அதுக்கு பிரின்ஸும் சிரிச்சுக்கிட்டே கவலைப்படாத, உன்னை நான் சாக விட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்றான். அப்புறம் இந்த பக்கம் ஒரு பொண்ணு ஒரு சர்ச்ல உட்காந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப காரோனும் அவ ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கிறத ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு நேரம் நெருங்கிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தான் வில்லத்தனமா சிரிச்சிருப்பான். இப்பதான் நமக்கு அந்த கிங்டத்தை பத்தி ஒரு ஸ்டோரியே சொல்றாங்க. ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி கஹனா கான்டினென்ட்ல ஒரு கிங்டம் இருந்துச்சு. அங்க இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஆனா அந்த மான்ஸ்டருக்கு அகேன்ஸ்டா வார் ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும் அந்த வார்ல மீதி இருந்த சர்வைவர்ஸ் எல்லாரும் பிரின்ஸ் எடினை ஃபாலோ பண்ணி மவுண்ட் அப்பட்டோல வந்து செட்டில் ஆனாங்க. ஆனா மான்ஸ்டர்ஸ் அட்டாக்னாலையும் ஃபுட் ஷார்டேஜ்னாலையும் கண்டினியூஸா சஃபர் ஆனாங்க. அப்பதான் காரோன் பரோக் 2 பேருக்கும் எல்ஃப்ஸ் கிட்ட இருந்து ட்ரேடிங் லைசன்ஸ் கிடைச்சது. அது மூலமா தான் இந்த மக்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பிரின்ஸும் மக்களை பாதுகாக்கிறதுக்காக ஸ்வாட் எடுத்து சண்டை போட ஆரம்பிச்சான். நம்ம ஹீரோவும் இதுதான் அந்த ஸ்டோரியான்னு பார்த்திருப்பான். ஆனா நம்ம ஹீரோவோட மெயின் ஃபோக்கஸே இந்த ஆகர் மான்ஸ்டர் தான். ஏன்னா இதுங்களோட ஸ்கின் ரொம்பவுமே திக்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம குவிக்கா ரெக்கவரி ஆகக்கூடியது. என்னதான் இதுங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இல்லைனாலும் பாக்குற எல்லாத்தையுமே மூர்க்கத்தனமா அடிச்சு நொறுக்கக்கூடியது. பிரின்ஸும் ஹயோக்கும் தான் மக்களோட ஒரே நம்பிக்கை. ஆனா இந்த ஆகர்ஸ் கூட்டமா வந்தா சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு யோசிச்சிருப்பான். அப்ப ஹீரோக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது, ஆல் நோயிங் ஆர் லிசன் டு மை பிரேயர். நம்ம ஹீரோவும் என்னன்னு பாத்திருப்பான். அது அந்த சர்ச்ல ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணு செயின்டஸ் தான். இவ பேரு செலினா. அப்ப நம்ம ஹீரோக்கு சிஸ்டம்ல இருந்து காட் மர்சிஃபுல் ப்ராஃபிட்னு சொல்லக்கூடிய ஒரு நியூ மிஷன் 3வது ஆட் ஆகுது. அது மட்டும் இல்லாம செலினா பிரேயர் பண்ணும்போது உங்களால 3 மினிட்ஸ் பேசவோ இல்ல ஐட்டம்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணவோ முடியும்னு போட்டிருக்கோம். நம்ம ஹீரோவும் என்ன உண்மையாவான்னு கத்தும்போது செலினாவுக்கும் இது பேட்டிருக்கோம். அவளும் இது யாரோட வாய்ஸ்னு ஷாக் ஆயிருப்பா. ஆனா இப்போ இதை விட முக்கியமான வேலை நிறைய இருக்கு, நான் கார்டன்ல போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும்னு அங்க கிளம்பி போறான். அங்க போய் பார்த்தா அந்த பீட்டில்ஸ்ல ஒரு சிலதுங்க சன்கிளாசஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு மாசா நின்னுட்டு இருந்திருக்கோம். நம்ம ஹீரோவும் இதெல்லாம் எங்க இருந்துட்டு ஆட்டைய போட்டீங்கன்னு பாத்திருப்பான். சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு எமர்ஜென்சியான மிஷன் கொடுக்க போறேன். அந்த மவுண்ட் அப்பட்டோல இருக்க மேஜிக் சர்க்கிளை எப்படியாச்சும் சீக்கிரமா கண்டுபிடிங்க. அதோட இந்த
அந்த ஸ்வாடையும் பிரின்ஸ் எடின் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு ஆர்டர் போட்டிருப்பான். அப்போ ஒயிட்டையும் டாகியும் நம்ம ஹீரோ பீட்டில்ஸ மட்டும் கூட்டிட்டு போறத பாத்திருக்கோம். அப்ப டாகியும் நம்ம பிரசன்ஸ ஹேண்டில் பண்றதுக்கு மாஸ்டருக்கு இன்னும் நிறைய பவர் தேவைப்படுது. அதுக்கு ஒயிட்டையும் ஆமா நம்ம அதுக்காக வெயிட் பண்ணணும்னு சொல்லிருக்கோம். அதுக்கு டாகியும் நான் வெயிட் பண்ணியே செத்துட்டானா என்ன பண்றது? அதுக்கு ஒயிட்டையும் நான் தான் வெயிட் பண்ணடான்னு சொன்ன இல்லன்னு சண்டை போட ஆரம்பிச்சிருக்கோம். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் கரோன் பரோக் ரெண்டு பேருமே அவனுங்க போட்ட பிளான பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரோனும் என்னதான் அவன் ஒரு பிரின்ஸா இருந்தாலும் அவன் இன்னும் ஒரு பொடி பயதான். அவனோட கதை இன்னையோட முடிய போகுது. அப்ப குண்டு பயலும் ஆமா அந்த எல்ஃப்ஸ் கிட்ட இருந்து வாங்கின அந்த விஷயம் அது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. அது ஒரு டைம் மான்ஸ்டர் ஸ்மெல் பண்ணிருச்சுன்னா அது வெறி பிடிச்ச மாதிரி மாறிடும். என்னதான் பிரின்ஸும் அவனோட சோல்ஜர்ஸும் பவர்ஃபுல்லா இருந்தாலும் இது மூலியமா அவங்கள அசால்ட்டா போட்டு தள்ள முடியும். சரி இத நீ போய் பெர்ஃபெக்ட்டா பண்ணிடு. அதுக்கு பரோக்கோ கண்டிப்பா நான் இத பெர்ஃபெக்ட்டா பண்ணிடுவேன் அங்கிருந்து கிளம்பிருப்பான். அப்ப கரோனும் இனிமேல் எஸ்ட்ராம் கிங்டத்தோட புது கிங் நான் தான். அது மட்டும் இல்லாம அந்த செலினாவையும் எனக்கு சொந்தமாக்கிப்பேன்னு வில்லத்தனமா சிரிச்சிருப்பான். ஆனா இந்த பிளான் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கேட்டுட்டு கடுப்பா இருப்பான். உடனே செலினாவை காண்டாக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணலான்னு பாக்கும்போது நீங்க டைரக்டா இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு சிஸ்டம் வார்னிங் கொடுத்திருக்கோம். அப்ப இந்த பக்கம் பிரின்ஸுக்கும் ஆகஸ்ட்க்கும் நடுவுல பயங்கரமா பேட்டில் போயிட்டு இருக்கு. அப்ப ஹயோக்கும் பிரின்ஸும் சேர்ந்து அந்த ஆகஸ் எல்லாத்தையும் போட்டு பொளந்து கட்டியிருப்பாங்க. இத பார்த்து அந்த ஆகரே ஆடி போயிருக்கும். அப்ப அந்த ஆகர் அங்கிருந்து தப்பிச்சு ஓடலாம் ட்ரை பண்ணும்போது பிரின்ஸ் நெஞ்சிலேயே ஸ்வாட இறக்கிருப்பான். ஆனா அந்த ஆகர் அதை எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடும்போது ஹயோக் அந்த ஆகரோட காலையே அட்டாக் பண்ணி படுக்க போட்டு முதுகுலயே ஸ்வாட இறக்கி போட்டு தள்ளிருப்பான். ஆனா ஹயோ கிட்ட இருந்த ஸ்வாடோட ஷார்ப் கம்மியானது பாத்திருப்பான். வேற ஸ்வாட் இருக்கான்னு கேட்கும்போது பிரின்ஸும் வேணும்னா என்னோடத எடுத்துக்கிறியான்னு கேட்டிருப்பான். சரி பரவாயில்ல இந்த ஸ்வாட் பிரேக் ஆகாம இருக்கிறது பெரிய விஷயம் தான் யோசிக்கும் போது பின்னாடி ஒரு ஆகர் வந்து அவனை பிடிச்சு தூக்கி அங்க இருந்து பறக்க விட்டுருக்கோம். பிரின்ஸும் இத பாத்திருப்பான். இது ஒன்னும் நார்மலான ஆகர் மாதிரி தெரியல, இது வெறி பிடிச்ச மாதிரி இருக்கு, நீங்க எல்லாரும் இங்க இருந்து தப்பிச்சு ஓடுங்கன்னு ஆர்டர் போட்டிருப்பான். அப்போ அந்த ஆகரும் அட்டாக் பண்ண வரும்போது எல்லாருமே அதை பார்த்து ஷாக் ஆயிருப்பாங்க. என்னன்னு பாக்கும்போது இன்னொரு மான்ஸ்டர் அந்த ஆகரை அடிச்சு பறக்க விட்டுருக்கோம். இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.